வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைக்கும் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காக்னிஷன் என்ற தலைப்பில் ஒரு சென்ஸ் ஆர்கனுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைய பதிவிலேருந்து ஒரு சென்ஸ் ஆர்கனை ஒரு பதிவில் நம்ம பார்க்குறதுக்கு முடிக்கலாம். சில நேரத்தில் ஒரே சென்சாருக்கு 2-3 பதிவு கூட தேவையானதாக இருக்கும். டு பிகின் வித் வில் கோ ஃபார் விஷுவல் என்ற தலைப்பில் பார்க்கலாம். விஷுவல்னு சொன்னால் அது நம்மளோட கண் ரிலேட்டடாக பார்வைக்கு உகந்தது எதுவோ, பார்வைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், சிறப்பானதை பார்க்கணும், அழகானதை பார்க்கணும், ஏற்புடையதை பார்க்கணும், அதுக்கு எல்லாத்துக்கு மேலே பிடிச்சதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த பொம்மையை பார்க்கணுமோ அதை தான் தொடர்ந்து அது பார்க்கணும்னு நினைக்கும். அதுவே ஷி வாண்ட்ஸ் டு டூ அகெயின் அண்ட் அகெயின். எங்கே போனாலும் அந்த ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போகும். சிலப்போ ஒரு சின்ன ஒரு எலிஃபண்ட் பொம்மை பிடிக்கும் அப்படின்னு வைங்க, அதை எடுத்துக்கிட்டு தான் எல்லா ரூமுக்குமே அது நடக்கும். என்னது, எது பார்க்குறதோ எது அட்ராக்டிவாக இருக்கோ அதுதான் எடுக்கும். சில சமயத்தில் ஒரு டால், அந்த டால் ஒரு ஃப்ராக் போட்டுருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ராக்கோட கலர் அட்ராக்ட் பண்ணதுனால அந்த டாலையே எப்பொழுதும் பக்கத்திலேயே வச்சுட்ருக்கோம். அட்டாச்மெண்ட் கூட டெவலப் பண்ணிக்கும். இன்ஃபேக்ட் தான் தூங்கும்பொழுது கூட தான் பக்கத்தில் இருக்குதான் the child ensures the particular doll is also lying along with her அப்படின்னு அது பார்க்கும். பெட்டில் தன்னோட அந்த டாலும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கும். இல்லைன்னா எழுந்து போய் எடுத்துன்னு வந்துக்கும். சிலப்போ இட் will ask ஓவரில் கம்மிங் நியரர் டு ஹர், அந்த பொம்மை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த பார்க்குற பொருள் தனக்கு பிடிச்சதாக இருக்கணும் என்ற கான்செப்டில் அப்போது வயசுக்கு குழந்தைக்கு அது நல்லா புரிஞ்சிருக்குன்னு அதை பார்க்கும். அது விஷுவல் இல்யூஷன் அப்படின்னு சொன்னால் சில சமயத்தில் நம்ம பார்த்துடும், we are unable to check it out what exactly it is. இருந்தாலும் we get அதை பார்க்கணும்னு மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தோன்றுவதால் அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதுலேருந்து எதான புரியலையான்றது அடுத்த அது இஷ்யூவே வேறு. ஸோ அதனால் விஷுவலுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே லைட் இருக்கிறது, ஒளி பொருந்தியது, அப்புறம் நிறம் கொண்டது. நிறம் என்ன, கலர்ஃபுல். ஒளி என்ன சொன்னால் நம்மளுக்கு தெரியும், லைட்டு. ஸோ அட்ராக்டிவ் லைட்ஸ் அண்ட் அதில் இருக்கிற ஒரு வேகத்தினாலையும் அதை பார்க்குறோம். சிலப்போ ரொம்ப கலர் காம்பினேஷன்ஸ் ஆர் ரியலி குட். நம்ம ட்ரெஸ் எல்லாம் எப்படி வாங்கிக்கிறோம், கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு எந்த கலர் அட்ராக்ட் பண்ணுறதோ. மோரோவர் அது அதில் இன்னும் கூட இன்டெப்த் நம்ம பேச முடியும். இட் ஹேஸ் மோர் ஸ்டஃப் டு ஸ்பீக் அபவுட். அப்படின்னா அந்த கலருக்கெல்லாம் ஒரு வேவ் லென்த் இருக்குது, ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளோட மூளையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதோ, எந்த அளவுக்கு அதிர்வுகளை ஒன்று போல ஏற்படுது, தட் இஸ் இட் சின்க்ரோனைசஸ் வித் த வேவ்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், தோஸ் கலர்ஸ் வில் டெஃபினெட்லி அட்ராக்ட் அஸ் டு கோ ஃபார் சச் இன்டெப்த்து. நல்ல வேவ் லென்த் அதிகமாக இருக்கிற கலரை நம்மளால் பார்த்து நம்மளால் ரசிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு 7 கலர்ஸ் இருக்கே விப்யோர், அது எல்லாருக்கும் அதுவே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. we cannot stand on that. அதனோட டீவியேஷன், அதனோட டெரிவேட்டிவ் கலர்ஸ் அப்படின்னு சொன்னால் த்ரூஅவுட் we will be having around எல்லா டெரிவேட்டிவ்ஸ் ஒரு என்ன தெரியுமா, பெர்முடேஷன் காம்பினேஷனில் நிறைய கலரை நம்ம ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லாட்டி போனால் பர்சன்டேஜ் கூட்டுறது. ஒரு ரெட் இருக்குது, 10% ஒயிட்டு, பாக்கி உள்ளது 85% ரெட் அப்படின்னா அது கிடைக்கிற வேறு கலர். அதே மாதிரி 10% ஒயிட்டை 20% கூட்டினுமான அந்த கலர் வேறு இருக்கும். த ஷேட் டிஃபர்ஸ், ஷேட்ஸ் டிஃபர்ஸ், ஷேட்ஸ் அட்ராக்ட்ஸ், ரெண்டுமே உண்டு. ஸோ அப்போ கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறம், அதாவது கலரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸை அதனோட கிரேடுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அதை பர்சீவ் பண்ண முடியுமானா நிச்சயமாக அது நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஐடியாஸ் வில் ஆல்சோ டெவலப். இப்போ ஒரு கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறோம், நம்மளுக்கு அது தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹவு டு மேக் த கலர்ஸ் ஆன் அவர் ஓன் அப்படின்னா அந்த பேலட்டில் நம்ம அதை போட்டு கலர் 2 கலரை மிக்ஸ் பண்ணி we can arrive at a different color and make things happen. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓ சூப்பராக இருக்குது, இந்த கலர் எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளே தயார் பண்ணுவோம்னா அப்படி இல்லை. இந்த பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸில் இந்த 7 கலர்ஸுக்கு எந்த ரேஷியோவில் 10-90, 20-80%, 30-70%, அதுபோல் அந்த ரேஷியோவை நம்ம கூப்பிட்டு ஆட் பண்ணினோமான will be having around 5,55,000 கலர்ஸ் கிடைக்கும். மோர் தென் தட் 5 lakhs கலருக்கு மேலே கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், அங்கே
ஒரு இடத்துல தயார் பண்ணி ஸ்லோவாக ஆட் பண்ணி ஓவர் த பீரியட் யூ கேனாட் டூ இட் 5 lakhs கலர்ஸ் ஆன் சேம் டே ஒரு 3-4 பண்ணிகிட்டே இருந்தால் ஓவர் த பீரியட் we can arrive at those colors. But it requires timing. நிறைய நேரம் செலவாக்கணும். இருந்தாலும் அந்த விஷுவல் பர்செப்ஷனில் நிச்சயமாக நிறைய கலர்ஸை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி விஷுவல் பர்செப்ஷனில் இல்யூஷன் கூட இருக்கும். ஏதோ ஒரு கலர் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதை பார்த்தா என்ன இல்லைங்க, அந்த கலர் இல்லை. அதாவது அந்த எஃபெக்ட் இருக்கே, டேக் அவே எஃபெக்ட், அதுவும் நிச்சயமாக அதில் அந்த விஷுவல் இல்யூஷன்ஸில் இட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல். அதே மாதிரி எந்த அளவில் கலர் நம்ம பயன்படுத்துகிறோமோ, எந்த இன்டென்சிட்டியில், இட் ஹேஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் அவர் பிஹேவியர் ஆல்சோ அப்படின்னு கூட ஒரு கான்செப்ட் நம்மளால் பேச முடியும். அதுக்கு உண்டான ரீசன்ஸை சொல்லி இஃப் யூ ஸ்டார்டட் ஜஸ்டிஃபையிங் இட், த கலர் ஆல்சோ பிளேஸ் எ வெரி வெரி மச் இம்பார்ட்டண்ட் ரோல் என்னது இன் அவர் பிஹேவியர் அப்படின்னு. இட் ஆல்சோ பிளேஸ் எ வெரி வெல் ரோல் இன் அவர் பிஹேவியர், எக்ஸ்பிரஸிங் பிஹேவியரில் இருக்குது. நம்மளோட ஷார்ட் டெம்பருக்கோ இல்லை கூல் அண்ட் கம்போஸ்ட் மைண்டுக்கோ கலர்ஸ் ஆல்சோ பிளேஸ் எ ரோல் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கலர் கூட நம்மளோட பிஹேவியரையும் நம்மளோட எமோஷ்னல் லெவலையும் அது சொல்லும்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.